ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் 8th மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். கார்த்திக் வந்து அந்த ரம்யாவோட கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த பக்கம் இன்றைக்கி வந்து தீபாவுக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால அவங்க 2 அணிகளுமாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி விடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி விட்றாங்க. அதை பார்த்த உடனே கார்த்திக்கோட அண்ணி சொல்கிறாங்க தீபாவை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்க தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே தீபாவோட அண்ணி சொல்கிறாங்க, அது என்ன கொஞ்சமாக சொல்கிறீங்க, நல்ல 1 கிலோ அழகு கூட்டிட்டுன்னு சொல்லுங்கள், தீபா ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் அவங்கள வந்து அவங்க ரூமில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு கார்த்திக்காக எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மணி 6 ஆகுது. ஆனால் கார்த்திக் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வரவே இல்லை. இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் வந்து ஓனர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும், ஓட்டி போடணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி எல்லாரையும் போட்டுருங்க, கூடவே வந்து கார்த்திக்கும் சேர்த்து ஓட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓனர். உடனே அவர் மேனேஜர் கேட்குறாரு, என்ன மேடம் இன்றைக்கி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவருக்கு போய் போட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, போடுங்கன்னு சொன்னால் போடுங்க அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. ஸோ உடனே மேனேஜர் போய் எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு யாருக்கெல்லாம் இன்றைக்கி ஓட்டி இருக்குது அப்படின்னு எல்லார் பேரையும் படிக்கிறாரு. அதில் கார்த்தி பேரும் வருது. ஸோ கார்த்தி அதை கேட்டவுடனே எப்படி இப்போ ஷாக் ஆகி பார்க்குறாரு. கூடவே இன்னொரு எம்ப்ளாயி சொல்கிறாரு, என்ன இன்றைக்கி தான் வந்து சேர்ந்துருக்கான், இந்த கார்த்தி பேரை போய் நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இதை நான் சொல்லலை, மேடம் தான் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவர் சொல்கிறாரு, மேடமே சொல்லிட்டாருன்னா அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சரி தம்பி பார்த்துக்கோங்க, இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, மேடம் உங்களுக்கு ஓட்டி போட சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது காரணம் இருக்க போகுது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க, என்ன உதவி வேணும்னாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே எல்லோரும் வீட்டில் வந்து கார்த்திக் டைம் ஆச்சு வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க கார்த்திக்கோட அம்மா வந்து, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்றைக்கி வேறு இவருக்கு ஃபஸ்ட் நைட் வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இப்படி வராமல் இருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ வந்து அவனுக்கு கால் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம், நீ சொல்லலை, அதனால அவனுக்கு தெரியலையோ என்னமோ, அதனால தான் வரல, சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நீ நினச்சேன், கவலைப்படாத வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரூமில் உட்காந்து அவங்க அண்ணன்களும் அண்ணிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, பாரு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே வந்து இவ்வளோ லேட் ஆகுது, அப்படின்னா வந்து அவங்களுக்கு நல்ல பெரிய வேலை கொடுத்துருக்கணும் அந்த ஓனர் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. உடனே எல்லோரும் வந்து ஆமாம் நல்ல வேலை வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ உடனே அருண் சொல்கிறாரு, என்ன வேலை கொடுத்தாலும் கார்த்திக் வந்து ஜெயிச்சுட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அருணோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து சேம் சைடே கோல் போட்டுட்ருக்கு அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே அங்கே கார்த்திக் வந்துடுறாரு. கார்த்திக் வந்த உடனே எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் தூங்காமல் இன்னும் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் புது கம்பெனி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா பண்ணுறதுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, இங்கே எப்படி வேலை செஞ்சேனோ அதே மாதிரி அங்கே போய் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. சரி அப்போது இன்றைக்கி ஏப்பா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஓட்டி போட்டாங்க, அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பக்கம் ஆனந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்த்தியா போன அன்றைக்கே ஓட்டி போட்டா, இனிமேல் அவள் வந்து சும்மா விட மாட்டா கார்த்திக்கை அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. உடனே இவங்க வந்து சரி தீபா எங்கே அப்படின்னு கேட்குறாரு கார்த்திக்கு. தீபா வந்து ரூமில் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, வெயிட் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் மேலே போங்க, புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வாங்க. நான் இப்போ ரெடி ஆகிட்டு வரணும் அப்படிங்கிறாரு கார்த்தி. நீங்கள் போங்க தீபாவை போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அண்ணி அமுச்சு விட்டுறாங்க. மேலே வந்து தீபாவை பார்க்குறாரு. தீபாவை பார்த்தோன்னே அவங்க அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த செட்டப்லாம் பார்த்துட்டு அவர் ஒன்றே கேட்குறாரு, என்னங்க இதெல்லாம், என்ன இப்போ இதெல்லாம் வேண்டாம்னு நான் சொன்னேன் இல்லையா, எதுக்கு இப்போ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே தீபா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ணலைங்க, அத்தையோட சந்தோஷத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வேண்டாம், நானும் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அத்தை தான் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சரி நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க தீபா. கேளுங்க அப்படிங்கிறாரு. இன்றைக்கி வேலைக்கு போனீங்களே அந்த ஓனர் வந்து ஒரு லேடியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க பேர் பிரியா விஸ்வநாதன் அப்படிங்கிறாங்க. அந்த விஸ்வநாதன்கிறது அவங்க ஹஸ்பண்டா அப்படிங்கிறாரு. இல்லை அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அது அவங்களோட அப்பா அப்படிங்கிறாரு கார்த்திக். தீபாவுக்கு ஒரு மாதிரி தயங்கி அவங்க எப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாரா, அழகாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஒல்லியாக இருப்பாங்களா, குண்டாக இருப்பாங்களா, உயரமாக இருப்பாங்களா, குள்ளமாக இருப்பாங்களா அப்படின்னு அவங்கள பற்றியே கேட்டுட்ருக்காங்க. உடனே கார்த்திக் கேட்குறாரு, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இப்போது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க தீபா. உடனே கார்த்திக் சொல்கிறாரு, அழகாக தான் இருப்பாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை விட
அவங்க ஒன்றும் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களா, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க ரொம்ப அழகி தான், அவங்கள மாதிரி யாருமே வராது அப்படிங்கிறாரு கார்த்தி. யார் அவங்க அப்படின்னு இவங்க திரும்பியும் கேட்குறாங்க. போய் கண்ணாடியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு தீபாவை பார்த்து இப்படி சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு வக்கீல் வராரு. ஆனந்தும் ரியாவும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த வக்கீல் வந்துட்டு நீங்கள் தான் ஆனந்தா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே இந்தாங்க இந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே ஆனந்த் வந்து யார், நாங்கள் எதுவும் அப்ளை பண்ணலையே, நீங்கள் யாரா சொல்லி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் சொல்லி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த வக்கீல் வந்து பேசிகிட்டு இருந்த உடனே அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்து அவங்க உடனே சொல்கிறாங்க, நான் தான் இவரை வர சொன்னேன், நீங்கள் தான் எப்படி என்னோட வாழ போகிறதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்க, வேறு ஒருத்தையும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் என்ன எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், ஸோ சைன் பண்ணி கொடுங்க, எப்படியும் நம்ம சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆனந்த் கேட்குறாரு, சரி இப்போ நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. உடனே வந்து நீங்கள் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருப்பீங்களா, நானும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் ஒரு கட்டத்தில் கோச்சிக்கிட்டு ஆனந்த் போய் சைன் பண்ண போயிடுறாரு. பட் சைன் பண்ணுறதுக்கு எடுத்த உடனே தீபாக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது, என்னடா அது இப்படி சைன் பண்ணுறாருன்ட்டு. ஆனால் சைன் பண்ண பேப்பரை வாங்குறாரு. பட் ஆனால் அவர் சைனே பண்ணலை. அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, முடியாது நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. இது எல்லாரும் ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது.